ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் அண்ட் டேபிள்ல எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கார் ஓட்டிட்டோ இல்ல டூ வீலர் போகும்போது ரோட்ல நம்ம பார்த்திருப்போம், ஒரு டிஃப்ரெண்டா நிறைய கலர்ஸ்ல நம்பர் பிளேட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஒரு சில நேரங்களில் ப்ளூ கலர்ல எல்லாம் பார்த்திருப்போம். அப்படி இருக்கும்போது என்னென்ன கலர்ஸுக்கு என்ன மீனிங், என்னென்ன டைப் ஆஃப் நம்பர் பிளேட்ஸ் வந்து இருக்கு, அதுவும் முக்கியமா இந்த பிஹெச் நம்பர் பிளேட் அப்படின்னா என்ன, அது யாருக்கு வந்து கொடுப்பாங்க, நம்ம வாங்க முடியுமா இப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம விஜய் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் பையிங் சப்போர்ட் விஜய் தான் நமக்கு பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நம்பர் பிளேட் அப்படின்னா என்ன சொல்லலாம் விஜய்? ஒயிட். கரெக்ட். ஒயிட் நம்பர் பிளேட், ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல பிளாக் கலர்ல இருக்கிற டெக்ஸ்ட். ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஓன் போர்டு வெஹிக்கிள், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியில ஒரு இண்டிவிஜுவலா நம்ம வந்து ஒரு கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஒயிட் போர்டு அப்படிங்கிறது இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இந்த ஒயிட் போர்டில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சம் ரூல்ஸ்லாம் இருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கார் புதுசாக வாங்குறீங்கன்னா உங்களோட ஷோரூம்ல இருந்தே வந்து உங்களுக்கு அந்த போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியே கொடுப்பாங்க. அது கவர்மெண்டோட ரூல் படி ஒரு ஹாலோகிராம்ல அதுல இருக்கும். ஹாலோகிராம் வரும். அப்புறம் அந்த நம்ம ஐஎன்டி அது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான டெக்ஸ்ட்ல இருக்கும். பிளஸ் அந்த நம்பர் பிளேட்ல ஃப்ரண்ட் நம்பர் பிளேட்டுக்கு ஒரு சீரீஸும் பேக் நம்பர் பிளேட் ஒரு சீரீஸும் இருக்கும். இதுவுமே நமக்கு ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க ஆர்டிஓல தரப்போ. ஸோ மெயினாக எதுக்குன்னா நம்ம நம்பர் பிளேட் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு அந்த தப்பான விஷயமும் நம்ம பண்ணக்கூடாது, நம்பர் பிளேட்டை ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸே பண்ணக்கூடாது. அதுதான் பண்றாங்க. அதனால தான் மேனுஃபேக்சர்ட்டே வந்து இந்த நம்பர் பிளேட்ல ரிவீட் ஸ்டைல்லாம் மாடல்லாம் கொடுத்து வந்தாங்க. ஏன்னா ஈஸியாக ஸ்க்ரூ பண்ணி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற நம்பர் பிளேட் வந்து அதுவும் நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். அதுதான் இந்த எல்லோ போர்டு அப்படின்னு சொல்றோம், அதாவது டீ போர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்ட் கலர்ல ஒரு பிளாக் கலர் டெக்ஸ்டா வந்து உங்களுக்கு இருக்கு. இது என்ன பர்பஸ் விஜய்? இது வந்து அதான் இதை வந்து டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம டூரிங் வெஹிக்கிள் இல்லை டாக்ஸி கேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்லேருந்து கிட்டத்தட்ட லாரி ட்ரக்ஸ் வரைக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட். ஸோ இதுக்கு வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்கு. லைக் வந்து இந்த நீங்கள் ஒரு எல்லோ போர்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிஓக்கு எவ்ரி 3 இயர்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அந்த ஸ்பீட் கவர்னன்ஸ் அந்த ரூல்ஸ்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஹெவி வெஹிக்கிள் பொறுத்த மாதிரி அந்த இன்டர்வல் மாறும். சிலதுக்கு 1 இயர் இருக்கு, 2 இயர் இருக்கு, 3 இயர் இருக்கு. ஸ்டாண்டர்டாக அந்த டாக்ஸி கேப்ஸ்லாம் வந்து 3 இயர்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டீ போர்டு ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் வந்து ஒரு பேட்ச் லைசன்ஸ் வந்து கம்பல்சரியா வேணும். அந்த பேட்ச் லைசன்ஸை எவ்ரி 2 இயர்ஸ் போய் நீங்க ரெனியூவல் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு ஒயிட் போர்டு ஓட்டுறதுக்கு ஐ திங்க் 10 இயர்ஸா 15 இயர்ஸா 10 இயர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. பட் இந்த பேட்ச் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எவ்ரி 2 இயர்ஸ் நீங்க ரெனியூவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த எல்லோ போர்டில் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ரோட் டாக்ஸ்மே வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு 3 to 4% அதிகமா இருக்கும். அதாவது நம்ம காசு படி பார்த்தோம்னா 10 லட்ச ரூபா வெஹிக்கிளுக்கு 30,000 ரூபாய் அதிகமா இருக்கும். கரெக்ட். அப்போ நீங்க ஒரு டாக்ஸி ஓட்டுறீங்க அப்படின்னா அது ஒயிட் போர்டை வாங்கிட்டு நான் டாக்ஸியா ஓட்டுறேன் அப்படின்னா பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல வந்து இல்ல லீகலா தப்பு அவ்வளவுதான். ஸோ அடுத்து நம்ம பார்த்துருப்போம், இது அப்படியே ரிவர்ஸா ஒரு சில பிளேட் இருக்கும். என்னன்னா பிளாக் கலர் பேக்ரவுண்ட்ல எல்லோ கலர் டெக்ஸ்ட் வந்து நிறைய நம்ம பார்த்துருப்போம். அது வந்து என்னவா இருக்கும் விஜய்? அது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிரைவ் ஆர் ரெண்டல்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த செல்ஃப் டிரைவ் கார்ஸுக்குலாம் வந்து செல்ஃப் டிரைவ் கார்னு தெரியணும் அப்படின்னு. அதாவது நீ வந்து ஒரு பர்சனலாக ஒரு வெஹிக்கிள் வாங்கியிருக்க, ஆனால் நீங்களே உங்கள் காரை வந்து நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் டிரைவ் கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப ஆனால் அந்த பிளாக் நம்பர் பிளேட் வாங்கணும். இதுதான் செல்ஃப் டிரைவ் கார்ஸ். இதை வந்து நான் ஒரு ஓன் டிரைவர், எனக்கு வந்து பேட்ச் லைசன்ஸ்லாம் வேணாம், ஆனால் நான் கார் எடுத்து ஒரு இடத்துக்கு போகணும்னா நீங்கள் இந்த மாதிரி கார்ஸ் ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ அதை டினோட் பண்ணுறது தான் அந்த பிளாக் நம்பர். கரெக்ட். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஜூம் கார்னு சொல்லுவோம், ரெவ்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஓன் போர்டு வெஹிக்கிள்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு ஃபோரம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் போய் ஒரு கார் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார் ரெண்ட்டுக்கு நீங்களே அந்த காரை எடுத்து ஓட்டிக்கிட்டே ஒரு 2 டேஸோ 1 டேவோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் கொடுக்கலாம். இந்த மாதிரி கார்ஸுக்கு தான் இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டில் எல்லோ கலர் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது கிரீன் கலர். ஸோ கிரீன் அப்படிங்கிறது ஆப்வியஸாக தெரியும், அது வந்து ஒரு இவி கார், இவி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த கிரீன்லேயே 2 டைப் வந்து உங்களுக்கு இருக்கும். கிரீன் கலர் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் டெக்ஸ்ட் இருந்தா ஓன் போர்டு இவி வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே கிரீன் கலர் பேக்ரவுண்ட்ல எல்லோ கலர் டெக்ஸ்ட் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு டீ போர்டு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். அதுதான் அதுக்குரிய மீனிங்.
அடுத்தது இந்த ரெட் கலர் நம்பர் பிளேட் வந்து நம்மளால பார்க்க முடியும். அதாவது ரெட் கலர் பேக்ரவுண்ட்ல ஒயிட் கலர்ல டெக்ஸ்ட் இருக்கும். அது என்ன விஜய்? அது வந்து டெம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பிராண்ட் கார் வாங்குறீங்க, அந்த பிராண்ட் வந்து நம்ம சென்னையில் இருக்கு, ஆனால் நம்ம ஊர் சைடில் இல்லை அப்படின்னா நீங்க டெம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். எதுக்கு அந்த டெம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன்னா, நான் போய் ஆக்சுவலாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறது என்னோட அட்ரஸ் எல்லாமே அங்கே இருக்குது, ஆனால் நான் காரை இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அதுக்காக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் அந்த வண்டியை வந்து ரோட்டில் ஓட்டிட்டு போக முடியாது. லீகலாக ஓட்டக்கூடாது. அதுமாரி நீங்கள் ஓட்டு போகிறீங்க, நீங்கள் இன்சூரன்ஸே வச்சுதான் இன்சூரன்ஸ்லாம் கிளைம் ஆகுது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த டெம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன். அது ஜஸ்ட் மினிமல் சார்ஜ் தான். அதை நீங்கள் பண்ணி ஒரு 1 month வேலிடிட்டி இருக்குது. இதே அந்த டீலர்ஷிப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வச்சிருக்க டெமோ டெஸ்ட் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா 1 year 2 year 3 yearன்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிப்பாங்க. ஓகே. ஸோ அதை வாங்கிட்டு நாளைக்கு அந்த டெமோ வெஹிக்கிள் நம்ம சேலுக்கு வருது இல்லை, அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓனராக வந்து நம்ம தான் வருவோம். ஸோ அந்த டெம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஓனராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். ஸோ பட் ஒரு சில ஸ்டேட்ல வந்து அந்த ரெட் அண்ட் ஒயிட் இல்லாம எல்லோல ரெட் வரும், அது சில இடத்துல இருக்கு. அதுவும் வந்து இந்த மாதிரி டெம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மீனிங். அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர்ல நம்ம நம்பர் பிளேட்ஸ், சென்னையில நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நம்பர் பிளேட் அதிகமா நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த ஒரு ப்ளூ கலர் நம்பர் பிளேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது யாருக்கு? அது வந்து இப்போ நம்ம சென்னையில் பார்த்தோம்னா நிறைய இந்த ஜெர்மன் கவுன்சிலிங், யூஎஸ் கவுன்சிலிங், யூகே இவங்கலாம் இருக்காங்களே, இவங்கலாம் வந்து யூஸ் பண்ணுறது இந்த ப்ளூ நம்பர் பிளேட்ஸ் தான். ஏன்னா இவங்க அங்கேருந்து நான் எங்கள் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுவோம், இந்த வெஹிக்கிள் ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் அந்த வெஹிக்கிள் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை அவங்க எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வருது, அதுதான் ப்ளூல ஒயிட்ல வரும். பேசிக்கா என்ன அப்படின்னா, அதர் கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்க இங்க வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கார் இங்க அவங்க இம்போர்ட் பண்ணி பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ளூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து வரும். விஜய் சொன்ன மாதிரி இப்போ நமக்கு வந்து ஒரு யூஎஸ் கவுன்சில்ல இருந்து ஒரு ஸ்டாஃப்ஸ் அங்க இருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் தூதரகம் ஆஃபீஸ்ல வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு ப்ளூ கலர் போர்டு வந்து ஒயிட் கலர் டெக்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சீரீஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்மளோட நார்மலான ஒரு கோட்ல இருக்காது. அவங்க கண்ட்ரில என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அது மாதிரியே தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது ஆரோ நம்பர் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பிளாக் கலர்ல நம்ம நார்மல் சீரீஸ் மாதிரி இல்லாம வேற நம்பர் சீரீஸ்ல இருக்கும். ஸ்டார்டிங்ல ஒரு அப்பாரோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிலிட்ரியில ஹையர் அஃபிஷியல்ல இருக்கிற ஒரு அஃபிஷியல் கார் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். அவங்களுக்கு தான் இந்த ஒரு நம்பர் பிளேட் வந்து இது கிடைக்கும். அப்போ அதே ஒரு மிலிட்ரியில ஒரு பேஸ் கிரேட்லயோ லோயர் கிரேட்லயோ நீங்க பர்சனலா நீங்க ஒரு கார் வாங்குறீங்கன்னா இந்த நம்பர் பிளேட் வந்து உங்களால யூஸ் பண்ண முடியாது. இது அஃபிஷியல் கார் அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு தான் அந்த ஒரு நம்பர் பிளேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் நம்பர் பிளேட்ல வித் எம்ப்ளமோட வரும், நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளமோட. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹையர், லைக் நம்ம பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் யூஸ் பண்றது, பிஎம் இந்த லெவலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த அசோகா சிங்கம் அந்த ஃபேஸோட அந்த அதில் நம்பர் பிளேட் வரும். அது மோஸ்ட்டாக நம்பர் கூட தெரியாது, அந்த நம்பர் பிளேட் அவ்வளோதான். அது ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்பர் பிளேட் நம்பரை வந்து வெளியில காமிக்காம ஜஸ்ட் அந்த எம்ப்ளம் மட்டும் அந்த ரெட் கலர். அவங்க வந்து எந்த இடத்துல எங்க போனாலும் அவங்களை எங்கேயும் ஸ்டாப்பே பண்ண முடியாது. அதை பார்த்தாலே வந்து எல்லாம் நவுருங்க போனோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். ஈவன் சிஎம்க்கு கூட அந்த நம்பர் பிளேட் வந்து கிடையாது. இது வந்து சென்ட்ரல்ல இருக்கிற ஹையர் கேடர்ல இருக்கிற பொலிட்டிக்கல் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து அது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட். அடுத்து ரொம்ப நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு நம்பர் பிளேட் நிறைய பேர் நம்மகிட்டயும் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் மெயில் பண்ணியும் நம்ம கேட்குறாங்க, இந்த பிஹெச் நம்பர் பிளேட் எனக்கு கிடைக்குமா? அப்போ பிஹெச் நம்பர் பிளேட்னா என்ன, அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிஹெச் நம்பர் பிளேட்ல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் உங்களோட ஒர்க் வைஸாக ஒரு ஸ்டேட்டுக்காக நீங்கள் மாற்றி கொஞ்ச நாள் இருக்க வேண்டியிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு 1 year இருக்கீங்க, ஆந்திராவில் போய் திருப்பி ஒரு 1 year இருப்பீங்க, திருப்பி நீங்கள் வந்து நார்த்தில் எங்கேயோ போவீங்க. இந்த மாதிரி ரொட்டேஷனல் பேசிஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் அதே காரை எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு வரும். அந்த மாதிரி பீப்புளுக்கு மட்டுமே கொடுக்கப்படுற ஒரு லைசன்ஸ் பிளேட்டு தான் வந்து இந்த பிஹெச் நம்பர். ஆமாம், அது ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட்டாக இருக்கலாம். ஆனால் மினிமம் 4 ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸில் வந்து உங்களோட ஆப்ரேஷன்ஸ் இருக்கணும். லைக் உங்களோட ப்ரைவேட் கம்பெனியோ இல்லை கவர்மெண்ட் ஏதோ ஆஃபீஸஸ் வந்து மோர் தென் மினிமம் 4 ஸ்டேட்ஸில் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ராவல் இருக்கும். நம்மளோட அங்கே லீவ் பண்ணுவோம். மெயினாக பார்த்தீங்கன்னா அதுவும் அகைன் இந்த மிலிட்ரி அவங்களாம் வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நிறைய இந்த மிலிட்ரி ஸ்டாஃப்ஸுக்கு நம்ம வந்து கன்சல்டிங் பண்ணியிருக்கோம் நிறைய கால்ஸ். ஸோ அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, எங்களுக்கு வந்து பிஹெச் நம்பர் பிளேட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க அப்படின்னு. சரி, அப்போ அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சரி இப்போ நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கேன், டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் வாங்கியிருக்கேன்.
நான் கர்நாடகாவில் போயிட்டு நான் கேஏ ரெஜிஸ்ட்ரேஷனில் நான் வந்து திருப்பி அங்கே போய் நான் ஒர்க் ரிலேட்டடாக அங்கே போய் ஒரு 3 வருஷம் இருக்க போகிறேன்னா இந்த டிஎனை கொண்டு போய் அங்கே கேஏல நான் ஓட்டக்கூடாது. ஸோ நீங்கள் இங்கேருந்து ஒரு என்ஓசி வாங்கிட்டு நீங்கள் கேஏக்கு நீங்கள் போகிறீங்க, 6 மாதம் வரைக்கும் தான் அந்த என்ஓசி வந்து உங்களுக்கு வேலிட். அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டிஎன்ஐ கேஏவை நீங்கள் ரீரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் டோட்டல் ரோட் டேக்ஸை நீங்கள் மறுபடியும் பே பண்ணணும், கட்டுற மாதிரி. இப்போ நீங்கள் கட்டுற அந்த ரோட் டேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் கட்டுறீங்க. அந்த அமௌண்ட்டை திருப்பியும் கர்நாடகாவோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் போய் கட்டணும். பட் இந்த பிஹெச்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் டைரக்டாக சென்ட்ரலுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை எந்த ஸ்டேட்டில் வேணாலும் அந்த காரை லீகலாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸுமே உங்களுக்கு எந்த ட்ரபுளும் இல்லாமல் உங்களுக்கு கிளைம் ஆகும், ரைட்? அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸுக்கு இருக்க அந்த டேக்ஸை வந்து நீங்கள் ரீபே பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. பட் அது எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கிளியர் டேட்டா இல்லை. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்ரி இயர் வந்து ஒரு 2% வந்து நீங்கள் அடிஷ்னலாக ரோட் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து இருக்கு. பட் இது அஃபிஷியல் டேட்டா வந்து இல்லை. ஸோ இதுக்கு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில் வந்து நாங்கள் தேடின வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. இன்கேஸ் நீங்கள் ஒரு பிஹெச் நம்பர் பிளேட் வச்சிருக்கீங்க, நீங்கள் அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை கொஞ்சம் கமெண்ட்ல வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக. ஆனால் ஓவராலாக பார்க்குறப்போ எப்படி தெரியுதுன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட ஒயிட் போர்டுக்கான டேக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு 3 இயர்ஸ்க்கு தான், அல்ல 2 இயர்ஸ் அல்ல 4 இயர்ஸ் இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல கொடுக்குறாங்க. அந்த பர்சன்டேஜ் திரும்ப அந்த 4 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் ஒரு வேற ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, அங்கே திரும்ப பண்ணணும். இல்லை இதே ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து பே பண்ணணும் டேக்ஸ். அப்படி கட்டுறப்போ நம்ம ஹோல்சமாக பார்க்குறப்போ திரும்ப நம்ம ரோட் டேக்ஸ் அமௌண்ட் வருது. அதை தாண்டி ஒரு பெனிஃபிட்னா இந்த ஸ்டேட்டு மாறுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக நம்ம போயிட்டு வர்றதுக்கு அங்கே லீவ் பண்ணுறதுக்கு தானே தவிர அது போனால் நான் பெருசாக சேவ் பண்ணலான்ற மாதிரி அது கிடையாது ஆக்சுவலாக. கரெக்ட். ஸோ அப்போது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு இண்டிவிஜுவலாக நான் போய் ஒரு பிஹெச் நம்பர் பிளேட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி வந்து இருக்குது. மேபி உங்கள் ஆஃபீஸ் அப்படி இருக்குன்னா உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு போனஃபைட் மாதிரி கொடுக்க வேண்டி இருக்கலாம் ப்ரொசீஜர் படி. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் வந்து அதில் இருக்கு. ஸோ இதுதான் இந்தியாவில் நம்ம ரோட்ஸில் பார்க்குற காரில் இருக்கிற நம்பர் பிளேட்ஸோட டைப்பு, எந்த நம்பர் பிளேட்டு யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற டேட்டா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா, விஜய். பாய்.